திமுக காங்கிரஸ் கூட்டணி கலைப்பு. ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை. பேரதிர்ச்சியில் தொண்டர்கள். நாடாளுமன்ற தேர்தலின் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டன. தமிழகத்தில் ஆளும் திமுகவானது தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை குழு, ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றை அறிவித்ததோடு அதன் முதற்கட்ட பணிகளையும் தொடங்கியுள்ளது. அதேபோல திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை திமுக பரிசீலனை செய்து அதன் மீது முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக இருப்பதாக செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு சர்ச்சைக்குரிய வகையில் பதிலளித்துள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வரும் நிலையில் அந்த வீடியோவில் அவர் காங்கிரஸ் விலகி போகட்டும், அதனால் எங்களுக்கு என்ன நஷ்டம், காங்கிரஸ் விலகுவது குறித்து கவலைப்படவில்லை, குறிப்பாக நான் கவலைப்படவில்லை, அதனால் ஓட்டு ஒன்றும் பாதிக்காது, இருந்தால்தானே பாதிப்பிற்கு பேசி இருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது, எந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாம். மேலும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி காங்கிரஸில் இருந்து முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர் அஜோய் குமார் ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவர்கள் முதலில் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோருடன் ஆலோசனையும் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. முதலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட விரும்பும் 21 தொகுதிகளை கொண்ட லிஸ்டை திமுகவிடம் வழங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அந்த தகவலை காங்கிரஸ் தரப்பே மறுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரசுக்கு அதிகபட்சம் 6 சீட் மட்டுமே தர திமுக முடிவு செய்துள்ளதாகவும் திமுக வட்டாரங்களும் கூறி வருகின்றன. நேற்று நடந்த பேச்சுவார்த்தையிலும் கூட கிட்டத்தட்ட அதே பாணியில்தான் திமுக பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது வெளியான தகவலின்படி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதாக அந்த கட்சியிலிருந்து மூத்த தலைவர்களிடையே தகவல்கள் பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது.